மனித வளர்ச்சி மற்றும் தெற்காசியாவில் பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அறிமுகம். வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சியுடன் தொடர்புடையது மற்றும் நவீனமயமாக்கல் மற்றும் மேற்கத்தியலுக்கு சமமாக மிகவும் மேம்பட்ட நிலைக்கு மாற்றுவதற்கான செயல்முறை குறிக்கிறது. அதாவது வளர்ச்சி ஹியூமன் டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா என்னன்னா, அதை 1990 உருவாக்கியிருக்காங்க. அதை உருவாக்குனவங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது அல் ரஸ் ஹக்னு சொல்றவங்களும் பாகிஸ்தானை சேர்ந்தவர். அவரும் அதே மாதிரி இந்தியாவிலிருந்து அமித்யா சென் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பொருளாதார நிபுணர்கள். இவங்க தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இது இது என்ன பண்றாங்கன்னா, இதுல ஒரு 3 விதமான இது சொல்றாங்க. அது என்னன்னா, மனிதனோட வாழ்வியல் இப்படி இருக்கு ஃபர்ஸ்ட். 2வது என்ன பண்றாங்கன்னா எஜுகேஷன். 3வது வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கை தரத்துல எப்படி எல்லாம் இருக்காங்க அதைத்தான் சொல்றாங்க. இதுல மனித வளர்ச்சி என்பது மக்களின் விருப்பங்களை விரிவுபடுத்தவும் ஒரு செயல்முறையாக மிக முக்கியமான நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்துதல், கல்வியறிவு மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை தரத்தை அனுபவிப்பது, கூடுதல் தேர்வுகள், அரசியல் சுதந்திரம், உத்தரவாதமான மனித உரிமைகள் மற்றும் சுயமரியாதை ஆகியவை அடங்கும். ஹாக்மன் மனித மேம்பாடு பற்றிய கருத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, வறுமை, கல்வி அறிவின்மை, நோய்கள், பாகுபாடு, அரசியல் சுதந்திரத்தின் மீதான கட்டுப்பாடு, வன்முறை, மோதல்கள், அச்சுறுத்தல்கள் ஆகியவற்றை எதிர்கொள்வதற்கும் கடப்பதற்கும் மனித திறன்களை வளர்ப்பதில் கவனம் செலுத்துகிறது. இது யூனியன் டெவலப்மெண்ட் கவுன்சில் ஆஃப் ப்ரோக்ராம். அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, யூஎன்டிபி அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎன்ஐடிபின்றாங்க, இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம். அந்த இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்றதை அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மனித வள மேம்பாட்டு அட்டவணைன்னு சொல்லுவாங்க. அந்த அட்டவணை இப்படி மனித வளம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளையும் சொல்ல முடியாது, 189 நாடுகள் இருக்கு. அந்த 189 நாடுகள்லையும் மக்களோட வாழ்வாதாரத்தை பார்த்து பொருளாதார ரீதியா வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்களா, அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி கணக்கெடுக்கிறது தான். இதுல நம்ம இன்னைக்கு பாக்குறது மனித வளர்ச்சி குறியீட்டின் அடிப்படையில் அளவிடப்படும் மனித மேம்பாட்டின் செயலாக்கமானது முக்கியமான துறையில் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட நாடுகளின் கொள்கை வகுப்பில் வியக்கத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகத்துல தற்போது பார்த்தீங்கன்னா 189 நாடுகளுக்கு மட்டுமே தரவரிசையில் இருந்துச்சு. அதாவது 2019 முன்னாடி. அது இப்போ 2000 கரண்ட்ல பார்த்தீங்கன்னா 195 நாடுகள் இருக்கு. அதுல 193 நாடுகள் மெம்பரா இருக்காங்க. மிச்சம் 2 நாடுகள் பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் தெற்காசிய நாடுகள்னு பார்க்கும்போது நம்ம பார்த்தோம்னா இலங்கை, மாலத்தீவு, பங்களாதேஷ், நேபாளம், பூட்டான், இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான், இத்தகைய நாடு இருக்கு. இதுல 3 வகையா பிரிக்கிறாங்க. 3 வகையா பார்த்தீங்கன்னா உயர் பிரிவில் அடங்கும் நாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 வகை கேட்டகரியா பிரிக்கிறாங்க. 3 கேட்டகரியில பார்த்தீங்கன்னா உயர் பிரிவில் பார்த்தீங்கன்னா இலங்கை இருக்கு, மாலத்தீவு இருக்கு. 2வது நடுத்தர வகைன்னு சொல்றாங்க. நடுத்தர வகைன்னு பார்க்கும்போது பூட்டான், இந்தியா, பங்களாதேஷ், நேபாளம் மற்றும் பாகிஸ்தான் சொல்றாங்க. அடுத்து குறைந்த வளர்ச்சி மனித வளர்ச்சின்னு பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் சொன்னாங்க. இந்த மனித வளர்ச்சியின் போது ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் சொன்னேன்ல, அந்த 3 பாயிண்ட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆயுட்காலம்னு சொல்லுவாங்க. மனித வளர்ச்சி ஆயுட்காலத்துக்கு மனிதன் வளர்றதுக்கு ஆயுட்காலம் ஒரு ஃபுல்லா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன தேவை, ஆரோக்கியமான வாழ்க்கை தேவை. ஆரோக்கியமானது சுகாதாரமான நிலையில இருக்கணும். அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யணும். மனித வளர்ச்சி பரிணாமம் மனித வளர்ச்சி முன்னேற்றுவது என்பது நோய் அல்லது காயத்தால் ஏற்படும் அகால மரணத்தை தவிர்ப்பது, மருத்துவ சேவை ஆயுட்காலம் கூட இருக்கணும், சேவையை பெறுவதற்கு சத்தியமான மற்றும் உயர்ந்த நிலையை அடைவதற்கு உண்மையான வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதற்கும் தேவைப்படுகிறது. தாய்மார்களை குழந்தை இறப்பு மற்றும் பிரசவத்திற்கு பிந்தைய இறப்புகளை குறைப்பதற்கும் முன் பிரசவத்திற்கு பிந்தைய சுகாதார வசதிகள் கிடைப்பதற்கும் முதியோர் சுகாதாரம், போதுமான ஊட்டச்சத்து மற்றும் பாதுகாப்பு ஆகியவை முக்கியம். இப்படிலாம் சொல்றாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கையின் குறிகாட்டியில் பிறக்கும் போது ஆயுட்காலம், குழந்தை இறப்பு விகிதம் மற்றும் தாய் இறப்பு விகிதம், இதை மனித வளர்ச்சியின் பரிணாமங்கள்ல மிக முக்கியமான ஒன்றா சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா
மனித வளர்ச்சிக்கு மேம்பாட்டுக்கு முக்கியமான ஒண்ணுன்னா இதுதான், ஆரோக்கியமான வாழ்க்கை தான் வாழணும். அவங்களுக்கு தேவையானதை பண்ணணும். அவங்களுக்கு தேவை என்ன என்ன அடிப்படை தேவைகள்ல மிக முக்கியமான சுகாதாரமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உலக நாடுகள்ல எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அறிவு அணுகல்னு சொல்லுவாங்க. அறிவு அணுகல்னும் போது அறிவுக்கான அணுகல் குறிகாட்டில் வயது வந்தோருக்கான கல்வி அறிவு விகிதம், ஆண்களின் கல்வி அறிவு விகிதம், பெண்களின் கல்வி அறிவு விகிதம், இது ரெண்டுமே சொல்லலாம். எந்த அளவுக்கு எஜுகேஷன் இருக்கு மக்களுக்கு எல்லா தெற்காசிய நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் இருக்கு. பெரும்பாலான நாடுகளில் தெற்காசிய நாடுகளில் எப்படியெல்லாம் வந்து எஜுகேஷன் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் கொடுக்குறாங்க, அவங்க மனித வளம் மேம்பட்டு இருக்கா மேம்படலையா, இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அது மனித வளம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன். அடுத்து ஒழுக்கமான வாழ்க்கை தரம், 3வது பாயிண்ட். ஒழுக்கமான வாழ்க்கை தரம் குறிகாட்டியில் வந்து பாதுகாப்பான குடிநீர் மற்றும் சுகாதார வசதியில் உள்ள மக்கள் தொகையின் சதவீதம், ஊட்டச்சத்து குறைபாடுகள், மக்கள் தொகை சதவீதம், குறிப்பாக குழந்தைகள் வறுமை கோட்டு கீழ் வாழும் மக்களின் தொகை சதவீதம். தெற்காசிய சூழலில் மனித வளர்ச்சின்னா தெற்காசிய சூழலில் ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் இருக்காங்க. இதுல வந்துட்டு தெற்காசிய நாடுகளில் பெரும்பாலான நாடுகள் வறுமை குறைப்பதற்கு, பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு கணிசமான முயற்சிகளை மேற்கொண்ட இந்த நாடுகளில் பல்வேறு வகையான அரசியலமைப்பு, குடிமக்கள், கலாச்சாரம், மதசார்பின்மை, மதம் எல்லாமே இருக்கு. தெற்காசிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இந்த சொன்ன நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தனித்துவமா இருக்கு. இதுல வந்துட்டு ஆப்கானிஸ்தான் இதுதான் வந்து மிக குறைந்த விதமான மனித வளர்ச்சி உள்ள நாடா இருக்கும். மனித வளர்ச்சி மேம்பாடு வந்து ரொம்ப குறைவான நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் சொல்லுவாங்க. ஆப்கானிஸ்தான்ல என்னன்னா 2009 அதாவது 19 முன்னாடி வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வளர்ச்சி விகிதம் பார்த்தா ரொம்ப குறைவானதா இருக்கு. அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு வசதிகள் இல்லை. ஏன்னா உள்நாட்டு போர், கலவரங்கள், மக்களோட வாழ்வாதாரம், சூழ்நிலை, படிப்பு, சுகாதாரம், நீர் வசதி, மருத்துவ வசதி, அடிப்படை கடமையான வீடு, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே அவங்களுக்கு ரொம்பவும் கிடைக்காதனால அவங்க மனித வளர்ச்சி அது மட்டுமா அவங்க வந்து இருக்கிறதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உலக லெவல்ல அரசியல்லே ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. 7வது இடத்துக்கு இருக்காங்க. அதுக்கடுத்து நாடு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து 10வது இடத்துல இருக்கு. ரொம்ப அன்ஹாப்பியான மாநிலமா இருக்கு. சரி அன்ஹாப்பியான நாடா இருக்கு. தெற்காசிய பெரும்பாலான மற்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா வறுமை குறைப்பதற்கு, பொருளாதார வளர்ச்சி மேம்படுத்துவதற்கும் கணிசமான முயற்சிகளை மேற்கொண்டு இந்த நாடுகள் பலவற்றின் அரசியலமைப்பு குடிமக்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதில் அரசியல் கடமை விரிவாக்கம் வகுத்துள்ளது. மீண்டும் கண்காணிக்க அரண்நாள் சரியான செயல்படுதல் இல்லாததால் விரும்பத்தக்க விளைவுகளை உருவாக்க முடியவில்லை. தெற்காசியால நாடு பார்த்தீங்கன்னா வறுமையை குறைப்பதற்கு, பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கும் நிறைய முயற்சி செய்யறாங்க. முயற்சி செஞ்சாலுமே அந்த கணிசமான முயற்சி தான் அவங்க வந்து பலனை எட்டுறாங்களே தவிர ரொம்பலாம் முடியல. அதுல வந்துட்டு ஒவ்வொரு நாடும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சொல்றது 1990ல இருந்து இந்த மனித வள மேம்பாட்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு நாட்டோட கிராஸ் டெவலப்மெண்ட், சொல்லுவோம் உற்பத்தி வச்சு, பொருளாதார வளர்ச்சி வச்சு மக்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்யறாங்களா, மக்களுக்கு தேவையானதை கிடைக்குதா, மக்கள் எந்த மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு வேண்ட சூழ்நிலை வந்து அரசாங்கம் அமைச்சு கொடுக்குதா, இப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள் பார்க்கும்போது இங்க வந்து மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருக்கு தெற்காசிய நாடுகள்ல. தெற்காசிய நாடுல மொத்தம் பார்த்தீங்கன்னா உலக லெவல்ல பார்த்தீங்கும்போது 24% வந்து அதிகமான மக்கள் தொகை வந்து இருக்கிறது வந்து தெற்காசிய நாடுகள் இந்த நாடுகள்ல இருக்கு. ஆப்கானிஸ்தான், வங்கதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான், இலங்கை ஆகிய நாடுகளை சொல்லலாம். தெற்காசிய பிராந்தியமாகவும் கிட்டத்தட்ட அனைத்து வளர்ச்சி குறிகாட்டிகளும் மெதுவாகவும் யுஎன்டிபி யுனைடெட் நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மற்றும் உலக வங்கின்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு பேங்க் போன்ற முக்கியமான சர்வதேச நிறுவனங்கள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த மாதிரி ஒரு 3 நிறுவனங்கள் மூலமா தான் அந்த HDF என்ன சொல்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்ற மனிதவள மேம்பாட்டு வளர்ச்சியை வந்து ஆராயிறாங்க. ஆராயும் போது இதை வந்து நம்ம வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும், ஒவ்வொரு ஸ்டேட்லையும், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும்
3 விதமா பிரிக்கிறாங்க. இப்ப இந்தியா இருக்குன்னா, இந்தியால ஒரு கண்ட்ரி நாடு ஃபுல்லா எடுத்துக்கிறாங்க. இந்திய நாட்டுல வந்துட்டு ஒரு ஸ்டேட் எடுத்துக்கிறாங்க. ஒரு ஸ்டேட்னா அந்த ஸ்டேட்டுக்குள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல மக்கள் எப்ப இருக்காங்க? சராசரியா அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குதா? ஒரு தனி மனிதனுக்கு எப்படி கிடைக்குது? ஒரு தனி மனிதனுக்கு சுதந்திரம் கிடைக்குதா? சுகாதாரமான சாப்பாடு கிடைக்குதா? தண்ணீர் கிடைக்குதா? அடிப்படை வசதிகள் கிடைக்குதா? வீடு கிடைக்குதா? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க வீடு இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் கிடைக்குதா? அது இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து ஆல் ஓவர் வேர்ல்ட் லெவல்ல பண்றாங்க. அதுல மொத்த நாடுகள் உறுப்பினர் நாடுகள் பார்த்தீங்கன்னா 195 இருக்கு. அதுல 3 நாடுகள் 193 நாடுகள் கரண்ட்ல இருக்கு இப்ப. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது வறுமை ஒழிப்பு, மக்கள் தொகை கட்டுப்பாடு, காலநிலை மற்றும் நிலையான வளர்ச்சி, பாலினம், ஏற்றத்தாழ்வு, இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. தெற்காசிய பிராந்தியமாக சாதிக்காக போராடி கொண்டிருக்கிறது. நாடுகளிடையே மட்டுமில்லாமல் பிராந்தியத்தின் ஒவ்வொரு நாட்டிற்குள்ளும் தெளிவாக காணப்படும் மிகப்பெரிய சமூக கலாச்சாரம். இந்த சமூக கலாச்சாரம்ன்றது வந்து இந்த இடத்துல மிகப்பெரிய ஒன்றா இருக்கு. அது பார்க்கணும். நாடுகளுக்கு எல்லா நாடுகளுக்கும் ஒவ்வொரு சமூக கலாச்சாரங்களும் பின்பற்றுறாங்க. தனித்தனியா பின்பற்றுறாங்க. இதுல அரசியல் இருக்கு, மதம் மற்றும் மொழியியல் பன்முகத்தன்மை கொண்டுள்ளது. எல்லா பல பரிணாமங்கள்ல வளர்ந்துருக்காங்க. இவ்வளவு காலங்கள்ல இவ்வளவு இது இருக்குனால இன்னும் வந்து அவங்களுக்கு வந்து தேவையான நீட்ஸ் வந்து ரொம்ப கிடைக்கலன்னு தான் சொல்லணும். எல்லாரும் என்னன்னா வாழ்க்கை தரம் வறுமை ஒழிப்பு, நகரமயமாக்குதல், இப்படி வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்து டிரான்ஸ்பரண்டா மாறிக்கிட்டு அவங்க வேற வேற இடத்துக்கு போறது, இதுல இருந்து வந்து மாறுது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து பார்க்கணும்னா சவுத் ஏசியன் ஹியூமன் டெவலப்மெண்ட் அண்ட் காம்பனன்ட் இண்டெக்டர்ஸ் சொல்லக்கூடிய இந்த 2019 சென்சஸ் தான் இருக்கு. இதுல கண்ட்ரிஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வேல்யூல மிக மிக ரொம்ப கம்மியான வேல்யூல இருக்குது ஆப்கானிஸ்தான். இதை வந்து நம்ம எப்படி வந்து ரேங்கிங் வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0 to 9 தான் வந்து ஓவரால் ரேங்கிங் வந்து வச்சிருக்காங்க. குறிப்பிட்ட இந்த லெவலில் தான் ரேங்கிங் இருக்குன்னு சொல்லிட்டு 0 to 9 தான் வச்சிருக்காங்க. அந்த 0 to 9ல வந்து இந்த பெர்சன்டேஜ்குள்ள தான் வச்சிருக்காங்க. அதை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் 0.511 தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாட்டுல வளர்ச்சியில் அவங்க வந்து இருக்கிறது 0.511. அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரேங்கிங்ல 169 இடத்துல இருக்காங்க. 169 இடத்துலங்க. லைஃப் ஆஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பெர்த், லைஃப் ஆஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் அட் பெர்த், ஆளும் ஆயுட்காலங்கள் பாது 64.8. இதுல என்னடானா ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க மக்களுக்கு ஒரு 5% பேருக்கு வந்து மன அழுத்தங்களாலோ மன வளர்ச்சியினால மன அழுத்த நோய் இருக்கிறதா வந்து ரிப்போர்ட் சொல்லுது. இதுல அவங்க வந்து ரொம்ப வந்து சஃபர் ஆகிறாங்க. அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் வந்து ரொம்ப கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அவங்க எல்லாருமே இது வந்து அடிப்படை நீடு இல்லாம நிலையான அரசாங்கம் இல்லாதனால அடிக்கடி உள்நாட்டு கலவரங்கள் அடிக்கடி நடக்கிறதுனால அவங்க என்ன யாரு என்ன எதுவுமே தெரியாம அவங்களால அன்றாட வாழ்க்கையை வாழ முடியாம இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், சுற்றுச்சூழல் அமைப்பு எதுவுமே இல்லை, சுகாதாரம் இல்லை, சாப்பாடு இல்லை, இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அது இன்ஃபன்ட் மார்டிலிட்டி போது குழந்தை பிறப்பு பார்த்தீங்கன்னா 46.5 அதான் இருக்கு. அவங்களுக்கு இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி வந்து 46.5 தான் இருக்கு. மெட்டர்னல் மார்டிலிட்டி ரேட்னு சொல்லும்போது அது பார்த்தீங்கன்னா தாயார் குழந்தை பெற்ற தாயார் இருப்பாங்களா, தாயார் அவங்களோட இறப்பு ரேட் பெர்த் ரேட் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 638. அதாவது பெர் 1000 லிவ் பெர்த்துக்கு இன்ஃபன்ட் மோர்டாலிட்டி வந்து 46.5 இருக்கு. அதே பெர் 1 lakh லைவ் பெர்த்துக்கு வந்து மெட்டர்னல் மார்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 638. அடல்ட் லிட்டரேசின்னு பார்க்கும்போது 43.2 இருக்கிறதுலே வந்து தெற்காசிய நாடுல மிகவும் மிகவும் வந்து ரொம்ப பின்தங்கிய எஜுகேஷன்ல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். அவங்களுக்கு ஒரு நிலையான படிப்பு வசதி இல்லாதனால 43.2% இருக்காங்க. இதை வச்சு இந்த குரோத்தை வச்சுதான் வந்துட்டு ஒரு நாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பொருளாதார ரீதியா, எக்கனாமிக்கா, சோசியலா, சமூக ரீதியாகவும் பார்க்க முடியுது. இதுல அடுத்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்.
இந்த பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இங்க வந்துட்டு என்னன்னா இது ஒரு ரிலிஜியன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க பங்களாதேஷ். பங்களாதேஷ் ரிலிஜியன் கண்ட்ரிலாம் 0.632% வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இருக்காங்க. அதாவது மனிதவள மேம்பாட்டு அட்டவணை, முழுமையாக சொல்லணும்னா மனிதவள மேம்பாட்டு அட்டவணையில் அவங்களோட 2019 சென்சஸ் ரிப்போர்ட் படி 0.632 இருக்காங்க. ரேங்கிங்கில் பார்த்தா 133வது இடத்துல இருக்காங்க. இவங்க வந்து மேக்சிமம் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்து தொழில் முனைவராக தொழிலை வந்து தொழில்னா அவங்க வேலையை சார்ந்து வெளிநாடுகள்ல வேற இடத்துல வேலைக்கு போறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. தொடர்ந்து அதிகரித்து வரும் மக்கள் தொகையோட உலகின் 8வது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுல வங்காளதேசம் 8வது இடத்துல இருக்கு. 189 நாடுகள் 133வது இடத்துல உள்ளது. 0.632 மதிப்பின்படி நடுத்தர மனித வளர்ச்சி, அதாவது மிடில் ஆஃப் த ரேங்க் சொல்லலாம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல மிடில் ஆஃப் த ரேங்க் சொல்லலாம், மெயினில் சொல்ல முடியும், மிடில் ஆஃப் த ரேங்க்னு சொல்லலாம். பங்களாதேஷனோட அதாவது HDI மதிப்பு 2019, அதாவது 1990ல 1990ல அவங்களோட ஹியூமன் டெவலப்ஸ் HDI மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 0.394 இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.632 வரை அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 60% ஆஃப் 60% வந்து அவங்க வந்து மனிதவள மேம்பாட்டுல வந்து முன்னாடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல மாதிரி பங்களாதேஷ்ல சிறப்பியல்னா ஒரு முக்கியமான அம்சம்னா பரவலான வறுமை வந்து ரொம்ப அந்த அளவுக்குலாம் இல்லை, ரொம்ப கம்மி தான் அவங்களுக்கு. அதே மாதிரி பிராந்தியத்தில் மாறுபடும் குறைப்புகள் நிலைத்தன்மை இல்லை. ஏழ்மைன்னு சொல்ல போனா ஏழ்மைன்ற அந்த அளவுக்கு அவங்ககிட்ட இல்லை. கிராமப்புற வறுமை வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்களாதேஷ் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மி தான். கிராமப்புற வறுமை வந்து ரொம்ப கம்மி. 16.4% தான் வந்து கிராமப்புறம் பதிவாகி இருக்கு. இன்னும் போதுமானவில்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 2019க்கு அப்புறம் பிறக்கும் போது ஆயுட்காலம் வந்து அவங்க பாத்தீங்கன்னா 72.6, அதாவது இன் லைஃப் ஆஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்னு சொல்றோம்ல, அதுல பாத்தீங்கன்னா 72.6 ஆயுட்காலம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு. இதுல வந்துட்டு 1000 பெர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 25.6 வந்து குழந்தைகள் இறப்பு விதம் இருக்கு. அதே பிறப்பு விகிதம் மெட்டர்னல் மார்டிலிட்டியில் பாத்தீங்கன்னா 173% இருக்காங்க, 0.0 இருக்காங்க. அடல்ட் லிட்ரேசியில் 73.921% இருக்காங்க. அவங்க வந்து மேக்சிமம் வந்து இந்த நாட்டுல வந்துட்டு எல்லாருமே வந்து படிக்கிறாங்க. இதுல வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, பிரசவ காலத்துல இவங்களோட இறப்பு விகிதம் தான் இது வந்து இவ்வளவு இருந்தும் பிரசவ காலத்துல இவங்களோட இறப்பு பாத்தீங்கன்னா 7660 விழுக்காடு வந்து இறப்பு விகிதம் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் சொல்லுது. இவங்க கல்வித்துறையில 2019 இருந்து பாத்தீங்கன்னா ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த மாணவர் கல்வி வந்து 73.91 இருக்கு. அதுல 76.67 வந்து ஜென்ஸ் ஆகும். 71.18 வந்து உமன் வந்து இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, மொத்த சேர்க்கை விகிதம் 85 இருக்காங்க, 59% உள்ளது. இது மேலும் 97% வந்து மக்கள் வந்து குடிநீரை வந்து அணுகுறாங்க, கிடைக்குது அவங்களுக்கு. வங்கதேசத்துல 97% பேருக்கு வந்து குடிநீர் வந்து, அதே வேளையில வங்கதேசம் 34% பேர் குடிநீர் ஆதாரங்கள் மட்டுமே உள்ளன. குடிநீர் ஆதாரங்கள்னா அவங்களுக்கு தண்ணி வந்து எப்படி நீர் வந்து வேணும், அதாவது டேம்ஸ் இந்த மாதிரி அவங்களுக்குன்னா தனியா வந்து தண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கான அவங்க வந்து சேஃப்டிஸ் வந்து வச்சிருக்காங்க. 34 வந்து சதவீதம் வந்து அவங்க தண்ணீர் வந்து எப்பயுமே சேஃப்டிஸ் வந்து குடிக்கிற மக்களுக்கு தேவைக்காக நீருக்காக வச்சிருக்காங்க. அந்த விஷயத்துல வந்துட்டு அவங்க வந்து இந்த நீர் மேலாண்மை வந்து நல்லா போர்ட்ரேட் பண்றாங்க. மக்களை மிகவும் நாடுகள் மற்றும் தேசிய சுகாதாரத்தை விட 19.4 மில்லியன் அதிகமான மக்கள் வந்து ஆர்சானிக் அளவை கொண்டு தண்ணீரை குடிக்கிறார்கள். ஆர்சானிக்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு கெமிக்கல் கலந்த தண்ணியை வந்து குடிக்கிறாங்க. அதுல 1.1% வந்து குறைவாக இருப்பதால் துப்புரவு பணியில் இதே நிலையில்தான் 1990 மற்றும் 34% இருந்த திறந்த வெளியில் மலம் கழிக்கும் பழக்கம்
2001 வந்து கணிசமாக 1% குறைஞ்சிருக்கு. இவங்ககிட்ட என்ன சொல்ல ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். மைனஸ்ன்னு சொன்னா பங்களாதேஷ்ல வந்துட்டு என்ன பண்ணாங்க, திறந்த வெளி மலம் கழிக்கும் பழக்கம். ஓப்பன் ஓப்பன் டெஃபெகேஷன் சொல்லுவாங்க. வெளியில பாத்ரூம் போறது. இத வந்து எப்படின்னா, இதுல வந்துட்டு 1990ல வந்து 34% இருந்தது. இப்ப வந்து பழக்கம் வந்து 1% தான் குறைஞ்சிருக்கு. 1% தான் வந்து கணிசமா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத பெரும்பாலும் வந்துட்டு மந்தமான முன்னேற்றம் இருந்த போதிலும், பெண்களின் பொருளாதார மேம்பாட்டு வந்து மட்டுமின்றி, வறுமை ஒழிப்புல குறிப்பிடத்தங்கு வந்து பங்களிப்பு வந்து பங்களாதேஷ்ல இருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோ கிரெடிட்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காங்க. அந்த மைக்ரோ கிரெடிட்ன்றது பங்களாதேஷ்ல வந்து தனித்து நிற்கிறது. இதன் மூலமா முகமது யூனஸ் என்பவர் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இவர் கிராமீன் வங்கியின் மூலம் 2006ல வந்துட்டு அமைதிக்கான நோபல் பரிசும் பெற்றிருக்காரு. இவர் இருப்பினும் வங்காளதேசம் பொறுத்த வரைக்கும் தற்போதைய HDI மதிப்பு 0.633, அதாவது 1 பாயிண்ட் தெற்காசிய உள்ள நாடுகளை விட சராசரியை விட குறைவாக தான் உள்ளது. சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கிற நாடுகளை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. 0.632நாங்க, இது 633 வரும், கம்மியாக தான் இருக்கு. அடுத்து வந்து பூட்டான் பார்த்தீங்கன்னா இமயமலை கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு நிலப்பரப்பு நாடு. இது வந்து உலகின் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட நாடுன்னு சொல்லலாம். மற்றும் குறைந்த வளர்ச்சி அடைந்த நாடுகள் ஒன்றாகும். முதல் இடத்தை பெற்றுள்ளது 2019ஆம் ஆண்டில். பூட்டானின் HDI மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 0.654 சொல்லுவாங்க. 2019ல அவங்களோட HDI மதிப்பு பார்த்தீங்கன்னா 0.654 ஆக இருந்தது. இது நாட்டின் நடுத்தர மனித வர்க்கம்னு சொல்லலாம். இதுவும் வந்து மிடில் ஏஜ்ல இருக்க ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வள மேம்பாட்டு வளர்ச்சியில வந்து மிடில்ல தான் இருக்காங்க. 189 நாடுகள் பிற தேசங்களிலிருந்து 189 நாடுகள் மற்றும் 189 நாடுகள் 129வது இடத்துல இருக்காங்க. ஓவரால் அவங்க வந்து 2019ல பொறுத்த வரைக்கும் என்ன அவங்க 189 சொல்றாங்க, அப்புறம் வந்து 195 சொல்றாங்க. இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் வந்து இருக்கிற நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா 195, அதுல 193 மெம்பர், 2 நான் மெம்பரா இருக்காங்க. இது நம்ம பாக்குற வந்து நம்ம ஸ்டடீஸ் மெட்டீரியல்ஸ் பார்க்கும்போது இது வந்து 2019 வந்து பார்க்கும்போது பூட்டான் பூட்டான் வந்து பாத்தீங்கன்னா, பூட்டான் வந்து இந்த நாட்டை நடுத்தர மனித வளர்ச்சியில் மிக மிக முக்கியமா 189 நாள் HDI பூட்டானின் 7.5% ஆஃப் பீப்புள் 7.5% ஆஃப் வருடாந்திர வளர்ச்சி விகிதத்துடன் மக்கள் வந்து வளர்ந்து தெற்காசிய நாடுகளுடைய ஒப்பிடுகையில் பூட்டான் வந்து வாழ்க்கை தரம் ஆசியாவில் மிக உயர்ந்த ஒன்றாக இருக்குது. 129 HDI ரேங்கிங்ல இருந்து 189 நாடுகள் 129வது இருக்கு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் 35.8% அண்ட் இன்ஃபேன்ட் மார்டிலிட்டியில் வந்து 71.8% இருக்காங்க. லைஃப் பர்த்துக்கு பெர் 1000 லைஃப் பர்த்துக்கு 71.8 இருக்கு. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த்தில் வந்து 35.8 இருக்காங்க. மெட்டர்னல் மார்டிலிட்டி ரேட் பேர் வந்து 1 lakh லைஃப் பர்த்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 183ன்னு சொல்லுவாங்க. தாய், அதாவது தாய் வந்து இறந்த மெட்டர்னல் மார்டிலிட்டின்னு அவங்க வந்து 183.0ன்னு சொல்லுவாங்க. அடல்ட் லிட்டரசியில் வந்து 66.56 தான் சொல்லுவாங்க. 66.56. பூட்டானை பொறுத்த வரைக்கும் படிப்பறிவுகள் வந்து கொஞ்சம் கம்மி தான். லிட்ரஸி ரேட்ல வந்துட்டு ரொம்ப 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 கம்மியா இருக்காங்க. ரொம்ப இல்லை, அதாவது 66.56ல தான் இருக்காங்க. மற்றபடி அவங்களோட பொருளாதார வளர்ச்சியில் எக்கனாமிக்கா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப வந்து வளர்ந்து தான் இருக்காங்க. தனிப்பட்ட முறையில் அவங்க நல்லா அவங்களோட மக்களுக்கு தேவையான நீட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிக்கையின்படி பாதுகாப்பான குடிநீர் வந்து அவங்களுக்கு கிடைக்குது, சுகாதாரமான வசதிகள் கிடைக்குது. இது எல்லாமே எப்படி வந்து பாக்குறோம்னா, அதை நான் சொன்ன 3 பாயிண்ட் தான் வந்து ஆயுட்காலம், எஜுகேஷன் அண்டு வாழ்க்கை தரம். அந்த வாழ்க்கை தரத்துக்கு தேவையான குடிநீர் வந்து கரெக்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி இருக்கு. பூட்டான்ல இருக்கு. அடுத்த அடல்ட் லிட்ரேஷன்ல 66.56 இருக்காங்க. அடுத்து வந்து இந்தியா வந்து மக்கள் தொகையில மிகப்பெரிய நாடாக இருக்கு.
இதில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா 0.645 இருக்காங்க. ரேங்கிங்கில் வந்து 131வது இடம்ல இருக்காங்க. 2019 சென்சஸ் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா 131வது இடம் இருக்காங்க. 189 நாடுகளில் 131வது இடத்துல இருக்காங்க. இது வந்து அன்ஹாப்பின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மக்கள் வந்து இங்க வந்து ரொம்ப ஹாப்பியான சூழ்நிலை, அதாவது சந்தோஷமான சூழ்நிலை வந்து மக்கள் வந்து அந்த அளவுக்கு அனுபவிக்கலன்னு சொல்றாங்க. இது வந்து வளர்ச்சி பொருளாதாரத்துல மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வளர்ச்சி அடைந்திருந்தாலும் மக்களுடைய சமூகத்துல அவங்களுக்கான நீட்ஸ் வந்து தேவையா வந்து பூர்த்தி பண்ண முடியலன்னு சொன்னாங்க. இன்னும் வறுமை வந்து இல்லை அப்படின்னு சொன்னாலும் இங்க வறுமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து சொல்றாங்க. அது ரேங்கிங்ல 131வது இடத்துல இருக்காங்க. லைஃப் ஆஃப் எக்ஸ்பெக்டன்சி பர்த்ல வந்துட்டு 28.3 போட்டு வச்சுக்கோங்க. 28.3 தான் இருக்காங்க. 50% வந்து வங்கதேசத்தோட இன்னொன்று என்னன்னா அதிகரிக்கும். பங்களாதேஷோட கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து மதிப்பு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன என்ன சொல்ல வறுமையின் கீழே பார்க்கும்போது பொருளாதாரத்துல முன்ன பின்ன தான் இருக்காங்க, கூட தான் இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுக்கு சமுதாயம் ரொம்ப கம்மிலாம் இல்லை. அதாவது 1000 பிறப்புகளுக்கு இன்ஃபேன்ட் மார்டிலிட்டி ரேட்ல பேர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 69.7%. பேர் 1000க்கு 69.7 இருக்காங்க. மெட்டர்னல் மார்டிலிட்டி ரேட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 133.0 வந்து இந்தியா இருக்கு. அடல்ட் லிட்ரேசியில வந்து 69.3 இருக்காங்க. இதுல இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லிட்ரஸி ரேட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ் வந்து ஒரு குட்டி நாடு, அந்த நாடுல மட்டும் 73 இருக்கு, நம்ம நாடுல ஏன் இல்லைன்னா இங்க வந்து மக்கள் தொகை அதிகம். அதாவது பங்களாதேஷை விட நமக்கு வந்து மக்கள் தொகை இருக்கிறதுலே அது வந்து 1 மில்லியன் பீப்புள்ஸ் மேல வந்து ரொம்ப அதிகமா வந்து இங்கதான் இருக்காங்க. இதுல இன்னொன்று என்னன்னா இந்தியாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா யூனிசெஃப் அறிக்கையின்படி 88 மில்லியன் மக்கள் வந்து பாதுகாப்பான நீர் கிடைக்காம இருக்காங்க. இந்த சுகாதாரமான வசதி இருந்தாலும் தண்ணீர் வசதியில பாத்தீங்கன்னா 88% வந்து நீர் கிடைக்காம இருக்காங்க. நீர் மேலாண்மை வந்து இங்க கொஞ்சம் டவுனா தான் இருக்கு. நிலத்தடி நீர் மேலாண்மை பாத்தீங்கன்னா பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா, ஸ்ரீலங்கா இப்படி சொல்ல சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இந்த ஒரு நான் சொன்ன கண்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து ரொம்ப வந்து ட்ரையா இருக்கு. இதனாலே அவங்களுக்கு மக்களுக்கு கிடைக்க வேண்டியது அது வந்து சில விஷயம் வந்து கிடைக்கவே மாட்டுது. ஆமா, பங்களாதேஷ் அதனாலதான் அவங்க வந்து நீர் மேலாண்மையும் வந்து வச்சிருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் என்ன 33-34 பாயிண்ட் வச்சிருந்தாலுமே மற்ற இடத்துல பார்த்தா நிலத்தடியில் பார்த்தீங்கன்னா நீர் வளம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சில குறியீடுகள்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன குறியீடுனா குழந்தைகளுக்கு வந்து குறைஞ்சது 3 வயசு வரைக்கும் போலியோ மாதிரி ஒரு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. மன வளர்ச்சி, உடல் வளர்ச்சி இந்த மாதிரி வந்து நிறைய சிக்னஸோட குழந்தைகள் பிறக்குது. அது 5 வயதுக்கு உட்படவும் இருக்கு. 5 வயதுலேருந்து 3 வயதுக்குள்ள நிறைய வந்து குழந்தைகள் இருக்கு. அது வந்து பாப்புலேஷன் ரீதியில இந்தியாவில் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க, ரேட்ல சொல்றாங்க. அடுத்து பார்க்கும்போது மாலத்தீவ்ஸ் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.740 0.740ன்னு சொல்லுவாங்க. ரேங்கிங்ல பார்த்தீங்கன்னா 95. ஏன்னா அவங்க வந்து தனி தீவா இருந்தாலும் அவங்க வந்துட்டு வந்து அவங்களோட தேவையான நீட்ஸ் ஃபுல்லாமே அவங்களுக்குள்ளேயே வந்து ஈஸியா பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. மேக்சிமம் அவங்களுக்கு அங்க இருக்க மக்கள்லாம் வந்து என்னன்னா அதிகமா அங்க வந்து எப்படி பொருளாதாரம் ஏர்ன் பண்றாங்கன்னா மேக்சிமம் டூரிசம் அதிகமா யூஸ் பண்றாங்க. அங்க இருக்க பீப்புள்ஸ்ல வந்துட்டு ஃபாரின்ல அதாவது அதிகமா வெளிநாடுகள்ல வேலைக்கு செல்லும் வேலையில இருக்கிறனால அங்கிருந்து அவங்க டிரான்சாக்சன் பண்ற மணி மூலமா இவங்களோட ஜிடிபி growth வந்து கூடுது. இப்ப கூடுறதுனால இவங்க வந்து மக்கள் என்ன சொல்றது எக்கனாமிக்கா ரொம்ப டெவலப்மெண்டா ஆயிட்டு இருக்காங்க. அவங்க அதே மாதிரி மக்களுக்கு தேவையான நீட்ஸை வந்து கிட்டத்தட்ட 90% வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் அந்த இருக்க மாலத்தீவ்ஸை சுத்தி இருக்க குட்டி குட்டி தீவ்ஸ்னாலுமே அந்த தீவ்ஸ்ல இருக்க மக்களுக்கு தேவையான நீட்ஸ் வந்து எல்லாமே வந்து இவங்க கவர்மெண்ட் வந்து நல்லா பண்றாங்க, நல்லா இருக்கு. அவங்களுக்கு எல்லாமே நீட்ஸ் எல்லாம் கிடைக்குது. சுகாதாரமான நீர், வாட்டர் கிடைக்குது, சுத்தமான குடிநீர் கிடைக்குது, சுகாதாரமான வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, இருக்கு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எஜுகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு,
மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அவங்களுக்கு தேவையானாலும் அமையுது. அதே மாதிரி லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் பெர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா 78.9 சொல்கிறாங்க. 78.9 அதுலேயும் கூட தான் இருக்காங்க. இன்ஃபேன்ட் மார்டிலிட்டி ரேட்டில் பார்த்தீங்கன்னா 1000 லைவ் பெர்த்தில் வந்துட்டு 7 சொல்கிறாங்க. அதான் அடுத்து மெட்டன் மார்டிலிட்டி ரேட்டில் வந்து பெர் லைவ் 1 lakh பெர் பெர்த்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 53 சொல்கிறாங்க. அடல்ட் லிட்ரேசி ரேட்டில் 97.73% சொல்கிறாங்க. இப்போ தெற்காசிய நாடுகளே அதிகமாக லிட்ரஸி உள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவ்ஸ் நான் சொன்னேன். இப்போ நான் சொன்ன அந்த 10 கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 10 கண்ட்ரீஸ்ல மாலத்தீவ்ஸ்ல 97.73% வந்து லிட்ரஸி ரேட்ல இருக்காங்க, கூட இருக்காங்க. அதாவது 91.11% பெண்கள் வந்து 97.3% ஆண்களும் 2019 நிலவரப்படி மக்கள் தொகையில் 68% பேர் வந்து தண்ணீர் வசதியும் 79% பேர் வந்து குழாய் நீர் வசதியும் பெற்றிருக்காங்க. 2023 ஆண்டுல மாலத்தீவு வந்து 187 தீவுகளில் உள்ள அனைத்து மாலத்தீவுகளும் தண்ணீர் வந்து கிடைக்கும், சுகாதாரமான வந்து வாழ்க்கை கிடைக்கும், வசதிகள் கிடைக்கும்னு சொல்லி அவங்க கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனாலேயே வந்து மாலத்தீவ்ஸ்ல வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு அவங்க எல்லாமே எல்லா வளர்ச்சியும் பெற்று உயர்ந்த, அதாவது நான் சொன்ன அப்பர் மிடில் லோயர்னு சொல்லும்போது அந்த அப்பர் கிளாஸ்ல வந்து உயர்ந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு இருக்கு. அடுத்து நேபாளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வந்து 29 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து நேபாளில் இருக்காங்க. இங்கே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.602 இருக்கு. 0.62 இருக்கு. இதில் வந்துட்டு நேபாளத்தில் HDMI இருக்கு. அப்புறம் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 142, அதாவது 189ல் 142வது இடத்துல இருக்காங்க. இவங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பெர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா 70.8% தான் இருக்காங்க. இன்ஃபன்ட் மார்டிலிட்டி ரேட்டில் பார்த்தீங்கன்னா 25.6 இருக்காங்க. 25.6 இருக்காங்க. மெட்டர்னல் மார்டிலிட்டி ரேட்டில் வந்து பெர் 1 lakh லைவ் பெர்த் பார்த்தீங்கன்னா 186.0 இருக்காங்க. அடல்ட் லிட்ரேசி ரேட்டில் வந்து 67.9 இருக்காங்க. இவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1980 நாடு பகுதியில் வறுமை வந்து குறைப்பா இருந்துச்சு. ஒழிப்பு அரசியல் இந்த கணிசமான வளர்ச்சியை வந்து மேற்கொண்டிருக்காங்க. முடிவில் வந்துட்டு அதிகமான என்ன சொல்லுவாங்க இவங்களோட ஆயுட்காலம் வந்து 70.8 சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா 0.577 சொல்லுவாங்க பெர்சன்ட் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல வேல்யூல இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் ரேங்கிங்ல பார்த்தா 154வது இடத்துல இருக்காங்க. இது என்னன்னா லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல ஆப்கானிஸ்தான் அடுத்து மேல இருக்க கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சொல்லுவாங்க. பாகிஸ்தான்ல இருக்காங்க 154. ஏன்னா இவங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பக்கத்து நாடுனா இருக்காங்க. இருந்தாலும் பாகிஸ்தான்லும் சரி ஆப்கானிஸ்தான்லும் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா உள்நாட்டு கலவரம் அதிகமா நடக்குது. அங்க வந்து டெரரிஸ்டம் அதிகமா இருக்கனால அவங்களோட மனித வள மேம்பாடுன்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ரெண்டாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஆணாதிக்கமா அதிகமே இருக்குன்னு சொல்லலாம். அதனால லிட்ரஸி ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 68.0 இருக்கு. 68.0 இருந்தாலுமே அவங்களோட ஜென்ஸ் என்ன சொல்ல மேல் டாமினேஷன் வந்து அதிகமா இருக்க நாடுன்னா பாகிஸ்தான் சொல்லலாம். மேல் டாமினேஷன் இருக்கு. அதுல உமனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் 49.0 தான் வந்து உமன் வந்து லிட்ரஸி ரேட்ல இருக்காங்க. ஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 70க்கு மேல இருக்காங்க. இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கவர்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 20.0 தான் 20.01% தான் வந்து பெண் லேடிஸே வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க ஆல் ஓவர் அந்த பாகிஸ்தான் கண்ட்ரீஸ்லேயே பார்த்தா. அதே மாதிரி இன்ஃபேன்ட் மார்டாலிட்டியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 55.7 அந்த குழந்தை பெர்த்துக்கு வந்து 55.7 இருக்காங்க. மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்ல பெரில் 1 lakh லைவ் பெர்த்தில் பார்த்தீங்கன்னா 140 சொல்றாங்க. அடுத்த கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுலேயே வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்க கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 0.782% இருக்குங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் ரேங்கிங்ல பார்த்தீங்கன்னா 72, 189, 195ல கூட பார்த்தீங்கன்னா 72 ரேஞ்சில் அவங்க முன்னாடி இருக்காங்க. லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பெர்த்தில் வந்து 77 இருக்காங்க. இன்ஃபன்ட் மார்டாலிட்டி ரேட்ல பெர் 1000 லைவ் பெர்த் பார்த்தீங்கன்னா 6.1% இருக்காங்க. அதுக்கப்புறம் மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் பெர்
1 லேக் பெர்த்தில் வந்து 36.0 இருக்குங்க இருக்கு. அதே மாதிரி அடல்ட் லிட்ரஸி ரேட்டில் 97.71. அதாவது மாலத்தீவ்ஸ்ல 97.73 இருந்தாங்க. 2 பாயிண்ட் முன்னாடி இருந்தாங்க. இவங்க வந்து 71 இருக்காங்க. லிட்ரஸி ரேட்ல இருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, ஸ்ரீலங்கனை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கா அவங்க எப்படி டெவலப் பண்றாங்கன்னா, அங்க வந்து போர்ட் அதிகமா இருக்கு. அதாவது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்துட்டு அவங்க வந்து போர்ட் அதிகமா இருக்கனால அவங்க அதிகமான இன்கம் வந்து ஏர்ன் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க மக்களுக்கு தேவையான நீட்ஸ் வந்து ஈஸியா வந்து பூர்த்தி பண்றாங்க. ரெண்டாவது சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ். சவுத் ஏசியா பொறுத்த வரைக்கும் 0.641 ரேங்கிங்ல அவங்க ஓவராலா அந்த இருக்கு. இதுல லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்ல வந்து 69.9, இன்ஃபன்ட் மார்டலிட்டியில் பார்த்தா பெர்ல தான் 33.1. அதே மாதிரி மெட்டர்னல் மார்டலிட்டியில் 148.6 இருக்காங்க. அடல்ட் லிட்ரஸியில் பார்த்தீங்கன்னா 72.95 இருக்காங்க. கடந்த 10 ஆண்டுல பார்த்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி HDI வந்து மேம்படுத்தி இருந்தாலும் கடுமையான ஏற்றத்தாழ்வு தெற்காசிய நாடுகளின் முன்னேற்றத்தை குறிக்கின்றது. HDIயின் தரவரிசை அடிப்படையில் இந்தியா போன்ற நாடுகள் உலகில் முன்னேற்றம் கண்டுள்ளது. மேலும் 2 இடங்களை சரிந்துள்ளது. அதாவது 2018 20 வந்து 129 வந்து 2019 131 ஆச்சு. இப்ப நீங்க கரண்ட், அதாவது 2019 131 வந்துட்டாங்க. இப்ப 2000 இப்ப கரண்ட் சுச்சுவேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா 2023ல இப்ப 132வது 133வது இடத்துக்கு வந்துட்டாங்க. பேக்ல தான் வராங்க. அதாவது கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கு. தரவரிசை அடிப்படையில் மனித வள மேம்பாடு வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. வளர்ச்சிகள் வந்து இருந்தாலும் வளர்ச்சி வந்து பொருளாதார ரீதியா இருந்தாலுமே இங்க இன்னமும் வந்து வறுமை வந்து கம்மியா தான் இருக்கு. சுத்தமான குடிநீர் வந்து கிடைக்கல, போதிய வசதிகள் கிடைக்கல, மக்களுக்கு தேவையான நீட்ஸ் வந்து கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. வயதுக்கு வந்தோருக்கான கல்வி அறிவு விகிதம், சிசு மற்றும் தாய் இறப்பு, திறமையான சுகாதார பணியாளர் கலந்து கொள்ளும் பிறப்புகளுக்கு இலங்கை மற்றும் மாலத்தீவுகள் மற்ற நாடுகள் எதிராக நம்பகத்திறமை கொண்டு செயல்படுகின்றன. இதுல பாத்தீங்கன்னா இலங்கை மற்றும் மாலத்தீவு நாடுகள் தான் வந்து வயதுக்கு வந்து ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் வந்து மேக்சிமம் வந்து அவங்க மக்களுக்கு வந்து பூர்த்தி பண்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மக்கள் தொகை கொஞ்சம் கம்மி தான். அடுத்த வயது வந்தவர்களுக்கான கல்வி அறிவு மற்றும் பொது செலவுக்கான கல்விக்கான தரவரிசையில் மாலத்தீவு போன்ற நாடுகள் தரவரிசையில் ஒரு பெரிய வேறுபாடு காணப்படுகிறது. 43.2% ஆண் மற்றும் பெண் கல்வி அறிவு விகிதங்களிடையே உள்ள வித்தியாசம் வந்து வேறுபாட்டை காட்டுகிறது. தென் ஆசியாவில் மாலத்தீவுகள் மற்றும் பெண்களை விட ஆண்கள் பள்ளி படிப்பில் பெண்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. பாராளுமன்றத்தில் இடங்கள் பிரதிநிதித்துவம் சமத்துவன்மை ஒரு வேலையை தொழிலாளர் சக்தியாக உள்ளது. எல்லா நாடுகளும் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு வெளிப்படையாக தெரிந்தாலும் கடத்தல் அதிகரித்து வரும் பிரச்சனையை குறிப்பிடுவது முக்கியமானது. இது குறித்து ஆப்கானிஸ்தான் மற்றும் நேபாளத்தில் பெண்கள் வந்து உமன் டிராபிகிங் உமன் வந்து கடத்துறது எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் மற்றும் நேபாளத்துல அதிகமா இருக்கு. ஆண்டுதோறும் 7,000 பெண்களை கடத்தப்படுவதாக வந்து நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு, மதிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் சொல்லுது. இப்போதைக்கு இந்த ஒவ்வொரு நாடுகளும் அரசியலமைப்பு பாலினம் மற்றும் மதம் ஜாதி அடிப்பில் பாகுபாடுகளுக்கு எதிராக பாதுகாப்பை உறுதி செய்கிறது, முக்கிய பங்கு வகிக்கிறது. 1000 பிறப்புகளுக்கு 55.7. அதை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் 1000 பிறப்புகளுக்கு 46. இதே போல் தாய் இறப்பு விகிதம் 1,00,000 பிறப்புகளுக்கு ஆப்கானிஸ்தான்ல 638. அதை தொடர்ந்து பங்களாதேஷ்ல 1000 உயிர் உள்ள பிறப்புகளுக்கு 370 இறப்புகள். மேலும் இங்கு உள்ளே குறிகாட்டியானது முந்தைய தரவரிசையில் இருந்து வங்காளதேசம் மற்றும் ஆப்கானிஸ்தான் இருந்த சரிவை காட்டுகிறது. இருப்பினும் உலகில் மிக உயர்ந்த தாய்மார்களின் இறப்பு விகிதம் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறைந்த குழந்தை மற்றும் இறப்பு சதவீதம் மிக மோசமான சுகாதார சேவையின் அறிகுறியாகும். மேலும் திறமையான சுகாதார பணியாளர்கள் பற்றாக்குறை, கற்பம் மற்றும் பிரசவ தொடர்பான தடுக்கக்கூடிய காரணங்கள் அதிக மக்கள் இறப்புக்கு வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. மேம்படுத்தப்பட்ட நீர் ஆதாரங்கள், மேம்படுத்தப்பட்ட நீர் ஆதாரங்கள் மற்றும் சுகாதார வசதிகள் உள்ள மக்கள் தொகை பகுதியில் ஆப்கானிஸ்தான் மிக குறைவான மக்கள் தொகையில் 42% பாதுகாப்பான குடிநீர், 27% மக்கள் தொகை சராசரி சுகாதார வசதிகள் உள்ளது. இருப்பினும் வங்காளதேசம், பாகிஸ்தான், நேபாள் போன்ற நாடுகள் வந்து இந்தியா நீர் மேலாண்மை, சுகாதாரமற்ற சூழல், பாதுகாப்பற்ற சூழல், குடிநீரில் இருந்து வரும் பிரச்சனை தொடர்பான சுகாதார அமைப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தில் ரேடரில் உள்ளது. அதாவது என்னன்னா இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் மற்ற நாடுகளோட கொஞ்சம் முன்னேறி இருக்குன்னு சொல்லுவாங்க.
பங்களாதேஷின் வழக்கு குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக குறிப்பிடப்பட்டது. இது மக்கள் தொகையின் அதிகபட்ச எண்ணிக்கையை வெளிப்படுத்துகிறது. பங்களாதேஷ்ல மக்கள் தொகை கொஞ்சம் அந்த சின்ன நாடா இருந்தாலும் அங்க மக்கள் தொகை ரொம்ப கூட கூட இருக்காங்க. எனவே தெற்கு ஆசியால ஒரு பிராந்தியமாக அதன் மனித வளர்ச்சி இலக்கை அடைவதற்கு இன்னும் உழைக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. இப்பகுதி இன்னும் வறுமையின் சமத்துவத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. இது சமத்துவன்மை அப்பாற்பட்டது. சுகாதாரம் மற்றும் கல்வியின் அடிப்படையில் பற்றாக்குறையின் அளவு தீவிரமானது. ஏனெனில் இவை உயர் செயல்திறன் கொண்ட நாடுகளின் அனுபவங்கள் தீர்மானிப்பதில் முக்கியமான மற்றும் அவர்களின் நிலைமைக்கு ஏற்றவாறு ஒரு மனித மேம்பாட்டு மாதிரியை உருவாக்குது பயன்படுத்துகின்றன மற்றும் அர்த்தமுள்ள வாழ்க்கையாகும். மனித வள மேம்பாடுவதற்கான கொள்கைகள் இப்பதான் வந்துட்டு நம்ம என்னன்னா மனித வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கான என்னென்ன கொள்கைகள்லாம் இருக்கு, அது எப்படிலாம் என்னென்னு பார்ப்போம். அதாவது மாநிலம், குடிமை சமூகம் மற்றும் நன்கொடையாளர்கள் இடையான ஒத்துழைப்பு, ஒருங்கிணைக்கப்பட்ட வளர்ச்சி முயற்சிகளுக்காக மக்கள், மிக முக்கியமாக ஏழை மற்றும் ஒதுக்கப்பட்ட பிரிவினர், தரமான மற்றும் அளவு மதிப்பீட்டிற்கான வளர்ச்சியின் மனித உடல் துறை மற்றும் கட்டமைப்பு அம்சங்களை கணக்கில் எடுத்துக்கொள்வது, பல்வேறு சமூகங்கள் பிரதிநிதிகளை சேர்த்துக் கொள்ளுதல், பல்வேறு உத்திகள் மற்றும் குறைபாடுகளை செயல்படுத்துதல். மனித வள மேம்பாடு பெண்கள், பழங்குடியினர், சிறுபான்மையினர் மனித வளர்ச்சி குறியீட்டில் தொடர்ந்து குறைவாக உள்ளனர். பெரும்பாலான குறியீட்டில் அந்த குடிமக்களுக்கு போதுமான வசதிகள் வழங்குவதில்லை. பலவீனமான கொள்கைகளை உருவாக்கும் இடைநிலையில் வெளிப்படுத்துவதால் அவர்களின் தரத்தை உயர்த்துவதற்கு தேசிய அரசாங்கத்தின் நிறைய பேர் கடமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். தெற்காசியா ஒரு பிராந்திய வரலாற்றில் இருந்து மனித வளர்ச்சி அணுகுமுறை செழுமைப்படுத்தி முன்மாதிரியாக மாற்ற வேண்டும். அனைத்து மட்டங்களில் நீடித்து வளர்ச்சியான நிறுவன செயல்முறையில் கவனம் செலுத்த வேண்டும். எஸ்சி, எஸ்டி, சிறுபான்மையினர் மற்றும் மக்கள் மற்றும் பெண்கள் போன்ற பாதிக்கக்கூடிய குழுக்களில் கவனம் செலுத்த வேண்டும். இதை தவிர நீடித்த நீண்டகால மனித மேம்பாட்டை அடைய பரிந்துரைக்கப்படும் சில நிராகரிப்பு கொள்கைகளை பின்வருவனவற்றை உள்ளடக்குகின்றன. வலுவான நிறுவனங்கள், நிலையான வளர்ச்சிகள், வலையமைப்பு உருவாக்குதல், வலுவான மற்றும் குரல் கொடுக்கும் சிவில் சமூகம், எதிர் சக்திகள் மூலமான தேசிய பொறுப்பு அதிகரிக்க, உலகளாவிய ஆளுகை மற்றும் பொறுப்பு மற்றும் சில சூழல்களில் சர்வதேச உதவி அதிகரித்தது. இப்ப யூனிட் 8 இதுல இடம்பெயர்வு இடையிலான உறவு மற்றும் வளர்ச்சி. இடம்பெயர்வு இடையிலான உறவு மற்றும் வளர்ச்சினா மைக்ரேஷன் தான். இடம்பெயர்னா இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா தடரா மற்றும் ஸ்மித் வளர்ச்சியை ஒரு பல பரிணாம செயல்முறை வரையறுக்கிறது. சமூக கட்டமைப்பில் பிரபலமான அணுகுமுறையில் மற்றும் தேசிய நிறுவனங்கள் மாற்றங்கள், அத்துடன் பொருளாதார வளர்ச்சியின் முடுக்கம், சமத்துவமின்மை குறைப்பு மற்றும் வறுமை ஒழிப்பு. இடம்பெயர்வு என்பது கட்டாய உந்துதல் காரணியாக தெற்காசியா மற்றும் போன்ற வளரும் சமூகங்களின் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு, ஏனெனில் இருப்பகுதியில் உள்ள பொருளாதார பாரம்பரியத்திலிருந்து உருவாகும் கட்டத்தில் உள்ள சிக்கலான தொழில்துறை சார்ந்த சமூகங்கள் அடிப்படையில் கொண்ட விவசாயம். இருப்பினும் இடம்பெயர்வு சில நேரங்களில் ஆரோக்கியமான சூழலை தேர்ந்தெடுப்பதன் மூலம் வழிநடத்தப்படுகிறது. இப்ப என்ன பாத்தீங்கன்னா இடம்பெயர்ன்னு சொல்லுவோம். இடம்பெயர்னும் போது அவங்க இதை ஒரு காரணியா பாக்குறாங்க. அந்த ஸ்மித் வளர்ச்சி, அந்த 2 பேர் அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இது ஒரு பல பரிணாம செயல்முறை உள்ளடக்கியது இருக்கு, சமூக கட்டமைப்புல உள்ள இருக்கு, பிரபலமான அணுகுமுறை இருக்கு, தேசிய நிறுவனங்களுக்கு மற்றும் பொருளாதார வளர்ச்சி இருக்கு, முடுக்கும், சமத்துவமின்மை குறைப்பு மற்றும் வறுமை ஒழிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட மக்கள் தங்களால இந்த இடத்துல வாழ முடியல, நீங்க இங்க இருக்க முடியல, அதாவது இங்க அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் எதுவுமே கிடைக்கல, அவங்க வாழ்றதுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாத போது அந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறி அவங்க வேலையை தேடுறதுக்கோ, அவங்க உதவி நீடுறதுக்கோ, அவங்கள இந்த அதை அவங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்யறதுக்கோ, அவங்க வேணுன்றதை வாங்குறதுக்கோ, எதுனாலுமே இடம் விட்டு இடம் பெயரும்போது அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நாட்டிற்கும் குறிப்பிட்டுள்ள குறிகாட்டிலின்படி செல்வது அதன் குடிமக்களுக்கு ஒழுக்கமான வாழ்க்கை தரத்தை வழங்குவதற்கான அரசின் திறனில் உள்ள மிகப்பெரிய பலவீனம் என்ன என்பதை வெளிப்படுத்தலாம். உதாரணமாக, இந்தியாவில் அறிவியல் தலையீடு வெளிப்படுகிறது. HIV விதைகள் மற்றும் நாட்டை மிகப்பெரிய ஏற்றுமதியாக மாற்றியது. நிகர இறக்குமதியாளர்கள் இறந்து விவசாய பொருட்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுத்தது. பொருளாதார முன்னணி இருப்பினும் சமூக சூழலில் அது மேலும் பிரிவினை வழிவகுத்தது. சமூகத்தின் அரசாங்கம் என்றால் பிரிவினை இடம்பெயர்வு தடையாக செயல்படுகிறது. பரந்தப்பட்ட பன்முகத்தன்மை இடமளிக்கும் ஒரு மூலோபாயமாக இடம்பெயர்தல் பயன்படுத்தப்படுகிறது. தெற்காசிய பிராந்தியத்தின் ஒரு முக்கிய அம்சமாக இருக்கும்.
ஒரு நாட்டிற்கு குறிப்பிட்ட உள்ள குறிகாட்டின்படி குடிமக்கள் ஒழுக்கமான வாழ்க்கை தரத்தை வாழ்வதற்கு மிக 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 முக்கியமான பலவீனமான என்ன என்பதை வெளிப்படுத்தலாம். இதுல வந்து அரசியல் தலையீடு வந்து வெளிப்படுகிறது. இத ஒரு ஒரு நாட்டை விட்டு புலம்பெயர்றனால என்ன ஒரு பாதிப்பு அடையுதுன்னா, விவசாயம் வந்து ரொம்ப பின்தங்கி போகுது. விவசாயத்தை அழிக்கப்படுறதா சொல்றாங்க. முன்னேற்றத்துக்கு விவசாய பொருட்கள் முன்னேற்றத்துக்கான வழிவகுத்து எதுவுமே இல்ல. பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். ஆனா விவசாயத்துக்கான முன்னேற்றம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. இடம்பெயர்வு பரிணாமங்கள். பொருளாதார வாய்ப்பு பொருளாதார வாய்ப்பு. பிராந்தியம் முழுவதும் உள்ள அரசாங்கங்கள் அந்தந்த நாடுகளின் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கு இடம்பெயர்வு முக்கிய உத்தியாக பயன்படுத்தப்படுகின்றன. உதாரணமாக வங்காளதேசம் அரசாங்கம் 1976ஆம் ஆண்டு முதல் அதன் குடிமக்களுக்கு தெற்காசிய, மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளுக்கு இடம்பெயர்வதை தனது நாட்டின் பொருளாதார செழுமைக்கான ஒரு உத்தியாக ஏற்றுக்கொண்டது. மக்களின் இடம்பெயர்வு புலம்பெயர்ந்தவர்களை உயர்த்துவதற்கு உதவியது மட்டுமில்லாமல் தெற்காசிய பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. உதாரணமாக பாகிஸ்தானில் வேலையில்லா திண்டாட்டம் 2016இல் 3.79 இருந்த சமகாலத்தில் 4.45 உயர்ந்துள்ளது. எனவே பிராந்தியத்தின் அரசாங்கம் உள்நாட்டு பொருளாதாரத்தின் மீதான அழுத்தத்தை வெளியிடுவதற்கும் அதன் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கும் ஒரு கருவியாக இடம்பெயர்வு கொள்கையை ஏற்றுக்கொண்டது. உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சியின் வழிகளை மூலம் இடம்பெயர்வை ஊக்குவிக்கும் வகையில் தொழிலாளர்கள் மனித வளம் வெளிநாட்டு அமைச்சகத்தை பாகிஸ்தான் நிறுவியுள்ளது. இதனால் பாகிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா வேலையில்லா திண்டாட்டம் வந்து 2016 3.79% இருந்தது. 4.45 உயர்ந்திருக்கனால பிராந்தியத்தின் அமைச்சர் வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மனித வளம் மற்றும் வெளிநாட்டு அமைச்சகம் சொல்லி ஒரு பாகிஸ்தான்ல ஒரு அமைச்சரத்தை நிறுவியிருக்காங்க. தனிப்பட்ட முறையில அவங்க நிறுவியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு இது வந்து என்ன சொல்றது, இது ஒரு வளர்ச்சியாகவும் மக்களுக்கு தேவையானது பொருளாதார வளர்ச்சியாகவும் முறையான வழியில அவங்களுக்கு தொழிலாளர், மனித வளம், வேலை வாய்ப்பு எல்லாம் கொடுக்கறனால அவங்க வந்து இது வந்து முக்கியமான எடுத்திருக்காங்க. இதுல வால்ட் விட்மன் ரோஸ்டவ் பொருளாதார வளர்ச்சியின் நிலைகளை என்பவர் பொருளாதார வளர்ச்சியின் நிலைகள் என்ற தனது அடிப்படை படைப்பில் நவீனமயமாக்கலின் பின்னணியில் முன்னேற்றத்தின் 5 நிலையை வரையறுக்கிறார். அதாவது என்னன்னா, சமூகம் அதன் பலன்களை அறுவடை செய்ய அனுமதிக்கும் வகையில் வளர்ச்சி அடைவதற்கு நேரம் தேவைப்படும். சமூகம் வந்துட்டு அவங்கள வந்து தன் தேவைக்காக ஒரு வளர்ச்சி அடையணும்னா அதுக்கு ஒரு நேரம் தேவைப்படும் சொல்றாங்க. ஒரு செயல்முறை வளர்ச்சி என்பது அவரது படைப்பில் சித்தரிக்கிறது. பொருளாதார சூழலில் நாடு பாரம்பரிய வாழ்வாதார அடிப்படையிலான விவசாயத்திலிருந்து தற்காலிகத்திற்கு மிகவும் திறமையான தொழில்நுட்ப ரீதிக்கு முன்னேறியதுன்னு சொல்லலாம். முன்னேறியதுன்னு சொல்லலாம். பொருளாதார சூழலில் நாடு பாரம்பரிய வாழ்வாதார அடிப்படையிலான விவசாயத்திலிருந்து தற்காலிக மிகவும் திறமையான தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறுது. அதாவது பழைய காலத்துல இன்னமும் வந்து ட்ரெடிஷனலா வந்துட்டு விவசாயம் ஒரு இருக்காம நவீனமயமாக்கலான ஒரு ஃபேக்டரிக்கோ ஒரு தொழில் தொழில்நுட்பம் தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டு ஒரு வெளியில வேலைக்கு போனா அது இன்னும் நல்லா இருக்கும், அந்த மாதிரி கட்டணங்களை கடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க. காலனித்துவ சுரண்டலுக்கு ஆளான தெற்காசிய பிராந்திய நாடுகள் புதிதாக சுதந்திரமடைந்துள்ளன. எனவே அவர்களின் முன்னேற்ற பாதை கிராமப்புற வாழ்வாதார அடிப்படையிலான பொருளாதாரத்திலிருந்து நன்கு ஒருங்கிணைந்த தொழில்துறை அடித்தளத்தை நோக்கி மாற்றும் கட்டத்தில் உள்ளது. பொதுவான பேச்சு வழக்கில் கிராமப்புற பொருளாதாரம் வாழ்வாதாரம் கூலிகளை மட்டுமே வழங்கும் ஒரு உள்ளாத தன்மையை கொண்டுள்ளது. இந்த நிலத்தில் சீரான தன்மை இல்லாதது, கடினமான சாதகமற்ற காலநிலை மற்றும் தொழில்நுட்பமை உள்ளிட்ட புவியியல் காரணிகள் பிராந்தியத்தில் மேலும் காணப்படும் கடுமையாக குறைக்கப்படுகிறது. இது இப்ப பாத்தீங்கன்னா கிராமப்புற பொருளாதார வாழ்வு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அவங்க கூலி வேலைகள், அதனால அவங்க வந்து நகர்ப்புறத்துக்கு வர்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்குறாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிராமப்புறத்துல இருந்து நகரப்புறத்துக்கு வரும்போது நகரப்புறத்துல இருக்குன்னா அப்ப அவங்களுக்கு வந்து இடம்பெயர்ந்து வரும்போது அவங்களுக்கு தேவையான நீட்ஸ் வந்து அதிகமா கிடைக்குது. அவங்க வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்குது. வறுமை ஒழியுது. அவங்களுக்கு நல்ல இருக்க வீடு வந்து கிடைக்கும். என்ன சொல்றது, அந்த கிராமத்துல இருந்ததை விட இங்க ஃபெசிலிட்டிஸ் அதிகமா இருக்கனால அவங்க வந்து வாழ்வாதாரம் மேம்படுறதுனால அங்க இருந்து கிராமத்தை விட்டு நகரப்புறம் வர்றதுனால மக்கள் தொகை வந்து கிராமப்புறத்துல அது வந்து நகரப்புறம் வரும்போது பெருக்கமாகுது. மக்கள் நெருக்கடி அதிகமாகுது. இது ஒரு காரணியாகவும் சொல்லலாம். இந்த மற்றும் கிராமப்புறங்கள் இருந்து நகர்ப்புற முன்னேற்றத்தின் மையங்களில் இடம்பெறுவதோடு சேர்ந்துள்ளது. அங்கு சிறந்த வருவாய் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இங்க வந்து என்னென்ன கிடைக்குன்னு பாருங்களேன்.
கல்வி, சுகாதாரம் மற்றும் கட்டுமானம் போன்ற பல்வேறு துறைகளில் வந்து அவங்க ஆற்றலை செலுத்துவதன் மூலம் புலம்பெயர்ந்த நாட்டின் வளர்ச்சி ஏணியில் மேல் நோக்கி நகர்வதற்கான பங்களிக்கின்றன. இப்படி வந்து நகர்ப்புறத்தில் அவங்க வரனால வறுமை, அதாவது ஜிடிபி ரேட் வந்து நமக்கு growth வந்து அதிகமா இருக்கனால நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து மேம்படுதுன்னு சொல்றாங்க. இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இது மட்டும் இல்லாம இங்கிருந்து பல நாடுகள்ல வந்து வேலைக்கு செல்வதனால அங்கிருந்து அவங்க சொந்தமா அவங்க வீட்டுக்கோ அவங்க வேற எதுக்குனாலும் பணம் போடுறதுனால அவங்க அங்க இருக்க நாட்டின் மதிப்பு இப்ப அமெரிக்கால இருந்து நம்ம நாட்டுக்கு பணம் போடும்போது நம்ம நாட்டோட என்ன சொல்ல பண மதிப்பு வந்து கம்மியா இருந்தாலும் அங்க நாட்டுல கூட இருக்கும்போது நம்ம நாடுக்கு இன்னும் வந்து எக்கனாமிக்கா டெவலப்மெண்ட் ஆகுறாங்க. ரஷ்யா, ஈரான் போன்ற பல்வேறு நாடுகள் சேர்ந்த 63,000 பேர் புலம்பெயர்ந்து தொழிலாளர்களை நாடுகள் வழங்குகிறது. ஆனால் பெரும்பான்மையான தெற்காசிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் இங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் தெற்காசிய இருந்து வேலைக்கு போறாங்க. இதுல வந்துட்டு எந்தெந்த நாடுன்னு சொன்னா நம்ம இதுல வந்துட்டு பங்களாதேஷ் இருக்கு, பூட்டான் இருக்கு, திபெத் இருக்கு, மாலத்தீவு இருக்கு, இந்தியா இருக்கு. எல்லாமே இவங்க வந்து மேக்சிமம் அவங்களாம் வந்து புலம்பெயர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலான தெற்காசிய நாடுகள் உள்ள உள்நாட்டு சேமிப்பின் குறைந்த விகிதத்திலும் வெளிநாட்டு கடனாலும் போராடி வருகின்றன. இந்த கடன்கள் நாடுகளின் பொருளாதாரங்களில் மேக்ரோ பொருளாதாரம் உறுதியற்ற தன்மைக்கு வழிவகுக்கும். இது முன்போதும் இல்லாத கடனை குறைப்பதற்கும் இலங்கை போன்ற நாடுகள் பண பரிமாற்றத்தை நாணயத்தின் பிரதான வருமான ஆதாரமாக ஏற்றுக்கொண்டுள்ளன. தற்காலத்தில் வெளிநாட்டு நாணயங்கள் கட்டுவதில் ஈட்டுவதிலும் இரண்டாவது முக்கிய ஆதாரமாக பணம் அனுப்புவதும் வந்துள்ளது. இந்நாட்டின் வெளிநாட்டு கடனை ஓரளவுக்கு நீர்த்து போக செய்வதில் குறிப்பிடத்தக்க பங்களிக்கிறது. பாத்தீங்களா, தற்கால வெளிநாட்டு நாணயத்தை ஈட்டுவதால் இரண்டாவது முக்கிய ஆதாரமாக பணம் அனுப்புவதில் வந்து இது நாட்டின் வெளிநாட்டு கடனை ஓரளவுக்கு நீர்த்து போக செய்கிறது, குறிப்பிடத்தக்கதாக பங்களிக்கிறதுன்னு சொல்றாங்க. அரசியல் ஸ்திரத்தன்மை குடியேற்றத்தை ஊக்குவிக்கிறது. தெற்காசியாவில் பாத்தீங்கன்னா இடம்பெறுவதற்கான அரசியல் காரணிகள் உள்ளன. தெற்காசிய பிராந்தியமானது மாநிலங்களுக்கான பூசல் மற்றும் பிராந்திய நாடுகளுக்கிடையே தீர்க்கப்படாத சர்ச்சைகள் காரணமாக தற்கால அரசியல் அழுத்தங்களுடன் தொடர்புடையது. அரசியல் சுதந்திரம் இல்லாததால் மக்கள் வேறு வழி இல்லை மற்றும் சுதந்திரத்தை தேடி மக்கள் இடம்பெயர முனைகின்றன. அமைதிக்கான நிதியத்தால் நடத்தப்பட்ட தெற்காசிய பிராந்தியத்தில் மிகவும் பலவீனமான மாநிலங்கள் உள்ளன. அவற்றில் ஆப்கானிஸ்தான் மிகவும் நிலையற்ற ஆசிய நாடு உலகில் ஒட்டுமொத்த 7வது இடத்தில் உள்ளது. பாத்தீங்களா, அமைதிக்கான நீதியத்தில் நாடும் தெற்காசிய பிராந்தியத்தில் மிகவும் பலவீனமான மாநில உள்ளன. அவற்றில் ஆப்கானிஸ்தான் மிகவும் நிலையற்ற ஆசிய நாடு சொல்றாங்க. உலகிலே ஒட்டுமொத்தமாக 7வது இடத்தில் உள்ளது. அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் 10வது இடத்தில் உள்ளது. இந்த நாடுகளின் பலவீனமான தன்மை கல்வி, வேலைவாய்ப்பு, சுதந்திரம் இல்லாத பங்களிக்கிறது. இதன் காரணங்கள் பிராந்தியத்தில் இளம் பெறுவை தூண்டுகின்றன. இந்த நாடுகளோட பலவீனம் வந்து பலவீன தன்மை வந்து நம்ம கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சுதந்திரம் இல்லாதது. இங்க வந்து அந்த வந்து முக்கியமா 3மே வந்து கிடைக்கல. அதனால பங்களிக்காதனால இவங்க வந்து பிராந்தியத்தில் இடம்பெறுவது வந்து தூண்டுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் நிலைத்தன்மை காரணமாக போர் மற்றும் ஆயுத மோதல்கள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன. மேலும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை தேடி மக்கள் ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடம்பெறுவதை மேலும் அதிகரிக்கிறது. பாத்தீங்கன்னா அரசியல் தன்மை, அதாவது இந்த நான் சொன்ன அந்த 2 நாடுகள்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளா வச்சிருக்கோம். அந்த எக்ஸாம்பிள் அந்த நாடுகள் வந்து பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான். அரசியல் நிலைத்தன்மை காரணம் அங்க வந்து நிலைத்தன்மையே இல்லை. 2வது போர் மற்றும் ஆயுத மோதல்கள் வந்து சண்டை நடக்குது, இங்க பிரச்சனை இருக்கனால அதிகமான வாய்ப்புகள் மக்கள் வந்து இங்க எதுக்கு தேவையில்லாம இருக்கணும், நம்ம இங்க இருந்து வேற நாட்டுக்கு போயிடுவோம், சண்டை சச்சரவு இல்லாம அமைதியா அந்த பீஸ்ஃபுல்லா வந்து லைஃபை வந்து மெயின்டைன் பண்ணணும், நம்ம வளர்ச்சி அடையணும், இங்க இருந்து நம்மளால வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மக்கள் இதனாலே நிறைய மக்கள் வந்து அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெறுறாங்க. இது வந்து மைக்ரேஷன் சொல்றாங்க. இந்த 3வது உலக நாடுகள் உள்நாட்டு கொள்கை எப்போதும் மிகவும் நிச்சயமற்றதாக இருக்கின்றன. ஏனெனில் அவைகள் ஆதாரங்கள் மற்றும் சரியான அரசாங்க கட்டுப்பாட்டை கொண்டிருக்கவில்லை. இந்தியாவின் அனைத்து கலாச்சார மாற்றங்கள் அதே போல் அதன் தற்போதைய அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்பு நாட்டில் உள்ள அதிக நேரம் நடந்த இடம்பெயர்வு மற்றும் படையெடுப்பின் விளைவாகும். 3வது உலக நாட்டில் வந்துட்டு உள்நாட்டு கொள்கையில் எப்போதும் நிச்சயமற்றதாக இருக்கிறது. ஏனெனில் அவை ஆதாரங்கள் மற்றும் சரியான அரசாங்க கட்டுப்பாட்டை கொண்டிருக்கவில்லை. இந்தியாவில் அனைத்து கலாச்சார மாற்றங்கள் அதே போல் அதன் தற்போதைய அரசியல் மற்றும் நிர்வாக அமைப்பு நாட்டில் அதிக நேரம் இடம்பெயர்வு மற்றும் படையெடுப்பின் விளைவாகும். பிராந்தியத்தின் அரசியல் கண்ணோட்டம் மிகவும் பலவீனமாக உள்ளது மற்றும் மக்கள் தங்கள் அரசியலிருந்து எந்த பாதுகாப்பையும் பெறுவதில் உறுதியாக இல்லை. நாட்டு மக்களோட அரசியல் கண்ணோட்டம் பாத்தீங்கன்னா
அவங்களுக்கு எந்த ஒரு பெறுவதில்லை சொல்றாங்க, உறுதியாக பெறுவதில்லை. அரசியல் உரிமை இல்லாததாலும் தங்கள் நாட்டின் பாதுகாப்பற்ற தன்மையாலும் மக்கள் வளர வாய்ப்புகள் பாதுகாப்பான இடங்களை தேடுகின்றன. அரசியல் ஆதாயத்தின் விளைவாக நாடுகள் ஒரு இனக்குழுவை அதிகரிப்பதன் மூலம் மற்றும் கலாச்சார குழுக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துவதன் மூலம் பிரபலம் அடைய முயற்சிக்கின்றன. இவ்வாறு கலாச்சார பன்முகத்தன்மை தடையானது ஒரு திருப்தியற்ற அரசியல் ஆட்சியில் ஏற்படுகிறது. தெற்காசிய பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் வகுப்புவாத வன்முறை மற்றும் மதவெறி ஆகிய எண்ணிக்கை இடம்பெறு வலியுறுத்தின. முடிவு மற்றும் தீர்வுகள். சுற்றுச்சூழலின் உறுதி மற்றும் மேம்பாட்டிற்கான புதுப்பிக்கப்பட்ட அரசியல் பொறுப்பு சுற்றாடல் நோக்கங்களில் அனைத்து மற்றும் சுற்றுச்சூழல் மற்ற சிரமங்களை எதிர்வினை குறிப்பு, தயாரிப்பு, நிதியளித்தல், செயல்படுதல் ஆகியவற்றின் பொதுவான சுழற்சியில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். தெற்காசிய நாடுகள் எதுவும் இதுவரை இதையை செய்யவில்லை, ஆனால் தாமதமாக பெரிய வளர்ச்சி செய்யப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சகங்கள், இயற்கை உத்தரவாத நிறுவனங்கள், கவுன்சிலர்கள், ஆராய்ச்சி மையங்கள், R&D அறக்கட்டளைகள் மற்றும் ஆகியவற்றின் பணிகளை திருப்திப்படுத்த பெரும் வலுவூட்டல் மற்றும் திருப்திகரமான சொத்துக்கள் தேவை. மாநில, நகரம் மற்றும் நகர மாவட்டங்களில் கூட பெரிய சுற்றுச்சூழல் வடிவங்கள் மற்ற பகுதிகளில் வெளிப்படையான மதிப்பீடுகள் அவதானித்தல் மற்றும் மதிப்பீடு செய்தல். அனைத்து கூட்டாளர்களும் குறிப்பாக முக்கிய பொருளாதார மற்றும் வணிக பகுதியில் அவரின் பயிற்சிகளின் இயல்பான தோற்றத்தை மறைப்பதற்கும் தீங்கை குறைப்பதற்கும் வழிவகைகளை கண்டறிவதற்கு உடன்பட வேண்டும். சார்க் உச்சி மாநாடு தேர்வுகளின் இணக்கத்தன்மையில் உள்ளூர் மட்டத்தில் அமைக்கப்பட்ட சங்கங்கள் அடித்தளங்கள் நிலை வரம்பை மேம்படுத்துவதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் மாற்றத்தின் பாதுகாப்பான சூழ்நிலை பின்வழிகள் அதிகம் உள்ள இடங்களில் கூடுதல் நிறுவனங்கள் அமைக்கப்பட வேண்டும். சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் நிலையில் சுயவரம் மேம்படுத்தப்பட வேண்டும். அமைச்சர்கள் ஒவ்வொரு சார்க் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக கூடி சுற்றுச்சூழல் நிலையை ஆய்வு செய்ய உச்சி மாநாட்டில் தங்கள் கண்டுபிடிப்புகளை வழங்க வேண்டும். அவ்வாறு மற்றும் பிற மாகாணங்கள் பங்கேற்பு வழிய திட்டங்கள், விளையாட்டு திட்டங்கள் சிறப்பாக கவனம் செலுத்தப்பட வேண்டும். வளர்ச்சி போக்கு மற்றும் மாற்றுதல் மற்றும் சுற்றுச்சூழலின் அவற்றின் தாக்கம். தெற்காசியாவில் ஆப்கானிஸ்தான் மற்றும் இந்தியா, பாகிஸ்தான் ஆகியவை தண்ணீர் பற்றாக்குறையை வெவ்வேறு அளவில் எதிர்கொள்கின்றன. பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ், இலங்கை மற்றும் மாலத்தீவில் நீர் அமைப்பின் தேவையை மேம்படுத்துவதன் மூலம் நிலத்தடி நீர் நுகர்வு உண்மையான கவலையை உள்ளாகுது. கிரேஸ் லைன் நீர் மதிப்பிழப்பு, கழிவு நீர் மற்றும் நவீன தோட்டக்கலை உரம் மற்றும் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி, ஆர்சானிக் ஆகியவற்றின் கட்டுப்பாடற்ற வருகையால் ஏற்படுகிறது. தெற்காசிய அண்டை நாடுகளின் பகிரப்பட்ட பல்வேறு நீர்வழி கிணறுகளின் தனித்து நீர்வழி கிண்ணங்களால் தனித்து நிற்கிறது. மற்றும் தீர்வுகள். சுற்றுச்சூழலில் உறுதி மற்றும் மேம்பாட்டுக்கு புதுப்பிக்கப்படாத அரசியல் பொறுப்பு. சுற்றுச்சூழல் மாற்றத்தின் பல்வேறு சிரமங்களை தீர்ப்பதற்கான ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான யுனிசெஃப் மற்றும் பிற உலக அளவிய மன்றங்கள் வருடந்திருங்கள் கூட்டங்களில் தெற்காசிய நாடுகள் திறம்பட பங்கேற்ற வேண்டும். சுற்றுச்சூழல் மட்டத்தின் தவிர்க்க முடியாத தாக்கங்களை சரி செய்வதற்கு ஆதரவற்ற நாடுகள் உதவுவதற்கு பசுமை சுற்றுச்சூழல் நிதியத்தை அமைப்பதற்கு முயற்சிகள் அவர்கள் முன்னெடுத்துள்ளனர். சார்க் நாடுகள் சுற்றுச்சூழல் அணுகுமுறையால் நடைமுறை மற்றும் விளையாட்டு திட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளன மற்றும் சுற்றுச்சூழல் மற்றும் இலக்குகளை அவற்றின் பொருளாதார ஒழுங்குமுறை மற்றும் இயக்கத்தில் ஒருங்கிணைக்கின்றன. இவற்றின் நீர் மேலாண்மை, கடல் மட்ட உயர்வு மற்றும் சுகாதார துறை தேவை மற்றும் மிகப்பெரிய சாத்தியம் உள்ளது. நீர் மேலாண்மை, கடல் மட்ட உயர்வு மற்றும் சுகாதாரத்துறை. ஓகே, தேங்க்யூ.